நீ பேச கூடாது, நானும் பேச. என்னப்பா 100 ரூபாய்க்கு வர சொல்லு தம்னூரு. நான் 100 ரூபாய்க்கு வர சொல்லு தம்னூருப்பா. என்னடா சிரிச்சுட்டு போற? அவன் கை அங்க வச்சு போறான் பாரு முதல்ல. கையேடுறாங்க. ஓ தேவடியா ஒன்னு கூப்பிடுறாங்க. நான் அப்படிலாம் கூப்பிடாதடா. என்ன பண்ண சொல்றான்? மரியாதை பேசு. என்ன ஒன்னு கேப்ப தப்பா நினைக்க கூடாது. என்ன கேட்க போற? நான் வந்ததுல இருந்து கேட்கலான்னு பார்த்தேன். அவனால தான் கேட்க முடியல என்னால. என்னடி தங்கம்? நீ ஜிம்முக்குலாம் போறியா? இல்லையே. எக்ஸர்சைஸ் பண்றியா? தண்டால் எடுக்கிறியா? வயிற்று தூக்குறியா? இல்ல. ஆமா இப்படி அருணாட்டு மாதிரி தூக்கி நிக்கிறியாம்மா? உன்னை பார்த்தா கேரளா தென்னை மரம் மாதிரி இருக்குது. ஏன் கேரளா போற? கேரளாக்கு போய்கிறியா? ஒவ்வொரு எண்ணீரும் அங்க இந்த பச்சு இருக்குமா? நான் கூட ஜிம்முக்கு போறேன், எக்ஸர்சைஸ் பண்றது ஒண்டி தான் வந்து. உனக்கு என்ன பண்ணன்ற? உண்மையாவா? நான் சொல்றது செய்யறியா? சொல்லு. நான் செங்கல் தூக்கணுமா? செவுத்துல தொங்கணுமா? அதெல்லாம் புடிச்சு தொங்காத. அப்ப தண்டால் எடுக்கணுமா? என்ன பண்ண? நீ எதுவுமே பண்ண வேணாம். ஒரே ஒரு வேலை, நான் சொல்றது மட்டும் செய். சொல்லு சொல்லு. 2 ஊசி வாங்கி தர, போட்டுக்கோ. ஊசியா? உனக்கு வரும். ஊசினால எந்த இது பேசுவாதா? ஆமா. அடசி. சரி சரி பரவாயில்ல இருக்கட்டா. நான் கையில வச்சுக்கிறியா? ஆமா ஆமா. எங்க அங்கிள் கொடுத்தாரு. மணி அவர்கள் இதோ தேவடியாக வேலைக்கும் சாருமதி அவர்களுக்கு 101 ரூபாய் அம்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் கொடுக்கவில்லை, இப்போது ஏன் கொடுக்கிறார் என்று நான் கண்டுபிடித்து விட்டேன். அந்த தேவடியா என்று பேர் வந்த உடனே சரி நமக்கும் ஏதோ இருக்கிறது என்று கொடுத்து விட்டார். சரி பரவாயில்ல, இருக்கட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் சொல்லாத. நன்றி வணக்கம். ஐயோ நான் கட்டாது வந்தேன். நான் மறந்தே போயிட்டேன். என்ன கட்டலையா? நான் கட்டின்னு வர போனேன். எங்க வீட்டுக்கார பார்க்கல. அவர் எப்போ வந்தாரா? அரண்மனையில் இருக்கிறாரு. போ 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 போ. அடுத்ததாக பாட்டு கவுன்சிலருக்கு நிக்க போகிறேன். நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடு. அம்மா வராங்க, அம்மா வராங்க. வருகவே வருகவே வரம் மல்லிப்பு ராஜா
நான் உன்னை பார்த்திருக்கிறேன் என் கண்மணியே, நான் உன்னை பார்த்திருக்கிறேன் என் கண்மணி, நான் உன்னை பார்த்திருக்கிறேன். நீ கேப் போட்டா நான் வாச்சிட்டேன். அவ்வளவுதான். நான் வந்து ஆட்டோக்கார மாரி சந்து கச்சா பூந்து போயிடுவேன். நீ லாரி மாரி அங்க முட்டிங்க. சைக்கிள் கேப்ல கடா வெட்ட பாக்குறியா? கடாவா எல்லாத்தையும் வெட்டுவேன் நான். எதை வெட்டுவ? குஞ்சு கூட வெட்டுவேன். போய் அரஞ்சனா அப்படியே போ கண்ணே நீலாதேவி போட்டா கண்ணே நீ வாழி வாழி அருமையன் கண்மணியே வாழி பெண்ணேறி வாழி வாழி அருமையன் கண்மணியே வாழி கண்ணே நீ வாழி வாழி அருமையன் கண்மணியே வாழி ஒப்பில்லா அழகு பெற்றேன் ஒளி நவமணியே வாழி மெய்படி எந்தனை காத நீலாதேவியே நீ வாழி செல்வ நோக்கி பெற்று சிறப்புடனே வாழி உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா? ஏன்னா வேலையா இருக்கும். என்ன வேலை இருக்கா? 1000 வேலை இருக்குது. ஒரு 500 கூட அங்க உள்ள போறேன். என்னதுப்பா? 500 கூட உள்ள போறேன். ஏண்டா ஊற போன சோறு போயிட்டு வந்தா 100 ரூபாய் கொடுத்த வேணாங்கிற 500 ரூபாய் அதிகாரமா கேட்கிறேன். அந்த 500 போற எவ்வளவு தெரியுமா? பிளாக்ல குவாட்டர் எவ்வளவு தெரியுமா? 120 ரூபாய் இன்னைக்கு. நீ பார்த்த 100 ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்ணும்? 120. ஏண்டா குடிச்சிட்டு உடம்பு கெடுத்துக்கிறேன்? நான் ஒண்ணும் குடிச்சிட்டு உடம்பு கட்டுக்கல. அதான் உள்ள போய் கட்டுன்னு வந்து கீழ வந்து பேசுற. குடிய கடுக்கும் கிடையாது. குடி பழக்கம் உடலத்தை கிடையாதுங்க. குடி தாங்க குடும்பத்தை சண்டை இல்லாத போய் உனக்கு தெரியாது. வீட்டுக்கு போனா நியூஸ் பார்ப்பேன். என் முன்னாடி சீரியல் பார்ப்பான். ஆனா 2 பேரும் ஆச்சுன்னு பொருளுவோம். நான் தான் நீதான் அன்னைக்கு ஃபுல்லா டிவியே பார்க்க மாட்டோம். இதே நான் ஃபுல்லா ஆச்சு போனா கவுஞ்சிச்சு பாத்துங்க சீரியல் பாத்துங்க இருப்பான். குடும்பம் சும்முத்தான ஒண்ணு இனிமே சீரியல் ஃப்ரீயா பார்க்கணுமா? வீட்டுக்காரர் ஒரு குவார்டர் வாங்கி அறிவின் சிகரண்டா நீ அரஞ்சன அப்படியே நீலாதேவி